Hi friends, this video is sponsored by Buy More e-shopping mobile app. இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பை மோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலம். இந்த மழை காலத்தில் மேக்ஸிமம் ஜூஸெல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்க, ஏன்னா உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரஞ்சு பழத்துடைய சீசனே எப்போ அப்படின்னா இந்த மழை காலத்தில் தான். நவம்பர் டு மார்ச் வரையுமே இதனுடைய சீசன் இருக்குது. இந்த டயத்தில் சாப்பிட்றதா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருக்கிறதுனால அதை நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்ம குளிர்காலத்தில் நம்ம நோய் சளி, இந்த ஜலதோஷம், இந்த மாதிரி நோய் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு பழ ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அதெல்லாம் நோய் வராமல் இருக்கும். அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆரஞ்சு பழம் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே, நான் இப்போ ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். அந்த 5 பழத்தையோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பழத்தினுடைய ஒவ்வொரு சொலையிலேருந்து நம்ம அந்த விதையை எடுத்துருவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். விதையோடு போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், அப்புறம் ஜூஸ் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு சொலையில் இருக்கிற விதையை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு சுகர் ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இப்படியும் ரிமூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பழத்தை நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த மூலிமா ஈஸியாக நம்ம கொட்டையை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜூஸு வேஸ்ட் ஆகாது. இதுலேயுமே பெருசாக இந்த மாதிரி நம்ம கொட்டை எடுக்கிறதுனாலே ஜூஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் எல்லா கொட்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சுகர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜூஸ் அடிச்சிடுவோம். எங்கள் வீட்டில் ஜூஸ் தனியாக சக்கை தனியாக வர மாதிரி ஜார் எங்கிட்ட இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மில்கெல்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை. மில்க் ஆட் பண்ணாதீங்க ஆரஞ்சு ஜூஸ்க்கு ஓகே, இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.